இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாட்டன் ஃபெஸ்டிவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாட்டன் ஃபெஸ்டிவல் சைனீஸ் நியூ இயர்லேருந்து 15வது நாள் கொண்டாடப்படுது. ஏற்கனவே நம்ம சைனீஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் வீடியோவில் பார்த்த மாதிரி சைனீஸ் சந்திரனை மையமாச்சு இருக்கிற கேலண்டர் தான் பின்பற்றிட்டு வராங்க. அதன்படி சைனீஸ் புத்தாண்டுல இருந்து 15வது நாள் இந்த லாட்டன் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இதை சைனீஸில் யுவான் ஷாவ் ஜியேன்னு சொல்லுவாங்க. இந்த நாள் அன்னைக்கு முக்கியமாக தாங் யுவான் என்ற ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க. இந்த தாங் யுவான் என்ற ஸ்வீட்டை அரிசி மாவுல எள்ளையும் கடலையும் ரோஜா இதழ்களையும் சேர்த்து செய்யறதா சொல்லப்படுது. இது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமா அவங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி பல பொருட்களை இன்னும் சேர்த்து கூட செய்வாங்க. இந்த ஸ்வீட்டை இந்த நாள் அன்னைக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த பழக்கம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி சைனாவில் இருந்த ஹான் ராஜாங்கத்தை சேர்ந்த ஊ என்ற ராஜா துவக்கி வச்சதா சொல்லப்படுது. இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த ராஜா ஒரு சமயம் புத்தர் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்க இருக்கிற புத்த துறவிகள் விளக்கேத்தியும் விளக்குகளை பறக்க விட்டும் விளக்குகளை தண்ணியில விட்டும் தாய் ஈ அப்படின்ற கடவுளை வேண்டிக்கிறத பாக்குறாரு. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, சைனீஸ் நியூ இயர்ல இருந்து 15வது நாள் இந்த தாய் ஈன்ற கடவுளை கும்பிடும் போது அவங்க வேண்டுற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுறதா ஒரு ஐதீகமா இருந்துகிட்டு வந்திருக்கு. இதை அந்த ராஜாவும் பின்பற்றுறாரு. அதுக்கப்புறம் அதை மக்களையும் பின்பற்ற சொல்றாரு. அந்த ராஜாங்கத்துல இருக்கிற ராஜாங்க கட்டடத்திலையும் கோயில்கள்லயும் விளக்கேத்தி விளக்குகளை பறக்க விட்டு பிரார்த்தனைகள் பண்ணிக்கோங்க, கேட்டது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை அவங்க கிட்டயும் பின்பற்ற சொல்றாரு. அந்த சமயத்துல இருந்து இந்த பழக்கம் சைனாவில் பல இடங்கள்ல யுவான் ஷாவ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது. இந்த ஃபெஸ்டிவல் சைனால மட்டும் இல்லாம இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லயும் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஏசிய நாடுகள்லயும் கொண்டாடப்படுது. இந்த ஃபெஸ்டிவலை நான் இருக்கிற சிட்டியில எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாள் அன்னைக்கு முக்கியமான சில இடங்களுக்கு கிளம்பி போயிருந்தேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நிறைய விளக்குகள் வானத்துல பறக்கிறதையும் தண்ணியில மிதக்கிறதையும் விளக்குகளை நிறைய இடங்கள்ல அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையில தான் போயிருந்தேன். ஆனா அந்த மாதிரி ஒரு காட்சியை என்னால பார்க்க முடியல. ஏன் இந்த மாதிரி கொண்டாடுறது இல்லைன்னு கேட்கும்போது, இந்த பண்டிகையை இந்த ஜென்ரேஷன்ஸ் இந்த மாதிரி கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சைனால பொல்யூஷனை கம்மி பண்றதுக்காக சில பாரம்பரிய பழக்கங்களை நிறுத்த சொல்லியிருந்தாங்க. அதுல ஒன்று இந்த விளக்குகளை வானில் பறக்க வைக்கிறதும் தண்ணியில மிதக்க வைக்கிறதுமான பழக்கங்கள். அதுக்கு பதிலாக இந்த ஜென்ரேஷன்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்கு முன்னாடியும் கட்டிடங்கள்லையும் தோரணங்களா தொங்க விடுறாங்க. இப்போ அது எலக்ட்ரானிக் விளக்குகளா மாற்றப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி பழக்கத்தை காய் தெங் சி பூ அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ஆண்டு சைனீஸோடைய சந்திரனை மையமாக வச்சிருக்கிற கேலண்டர் பிரகாரம் காளையோடைய வருஷம். இந்த லேட்டன் ஃபெஸ்டிவல் சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷனுடைய கடைசி நாள். இவங்க ஏன் காளையை அவங்களுடைய ஜோடியாக் சிம்பலில் ஒன்றா வச்சுருக்காங்கன்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. ஒரு சமயம் கடவுள் காளையை பூமிக்கு அனுப்பிச்சு பூமியை செழுமையாக்கு பசுமையாக ஆக்கு அப்படின்னதால அந்த காளை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் செடிகளையும் பில்களையும் நட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அதோடைய அறியாமை காரணமாக விவசாய நிலங்கள்லையும் மரங்களையும் செடிகளையும் நட்டு வச்சுட்டு போயிடுச்சு. இதே வேலையாக இருந்ததால மக்கள் எல்லாரும் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த காளையை கூப்பிட்டு தண்டித்த அந்த கடவுள், நீ பூமியில் இந்த விவசாயிகளுக்கு சேவை செஞ்சு விவசாயத்தை இன்னும் மேம்படுறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போல இருந்து விவசாய நிலங்களில் இந்த காளை அந்த நிலங்களை உழுவுறதுக்காகவும் அங்கே இருக்கிற பில் புண்டுகளை சாப்பிட்றதுக்காகவும் அந்த விவசாயிக்கு எப்படியெல்லாம் உதவியாக இருக்கணுமோ எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி மக்களுக்கு உதவியாக இருந்த 12 மிருகங்களை கடவுள் தேர்ச்சி செஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க. அந்த சமயத்தில் எலியும் காளையும் முன்னாடி போயிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அப்போது எலியால் ஒரு நதியை கடக்க முடியாமல் போயிடுது. அந்த சமயத்தில் காளை என்ன பண்ணுச்சுன்னா எலியை தன்னோட தலைமையில ஏறிக்க சொல்லியிருக்கு. அதே மாதிரியே எலியும் ஏறி அந்த நதியை கடந்து வெற்றி கோட்டை முதன்மையாக அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த காளை பார்த்தீங்கன்னா அதனால சோர்வடையில. ஏன்னா எலியை தன்னுடைய நண்பனாக கருதுனால அந்த வெற்றியை தன்னுடைய தோல்வியா அது எடுத்துக்கல. அந்த எலியோடைய வெற்றியையும் தன்னுடைய வெற்றியா நினைச்சு அந்த காளை கொண்டாடிச்சு. மக்களுக்கு பொறுமையும் அன்பும் மற்றவங்களுக்கு உதவணுன்ற சிந்தனையும் ஒற்றுமையும் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினதா சைனீஸ் புத்தாண்டோடைய கதைகள்ல ஒன்னா சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வித்யாபதி புருஷோத்தமன்.